கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்முடைய ஒவ்வொருடைய ஆத்மாவும் தாகத்தோடு இருக்கிறதை கர்த்தர் காணுகிறார். அந்த வார்த்தையினாலே, அந்த ஜீவ வார்த்தையினாலே நம்மை போஷிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். பரிசுத்த வேதாகமத்திலே பலவிதமான கேள்விகள் உண்டு. தேவன் மனுஷனை பார்த்து கேட்கும் கேள்விகள் உண்டு. மனுஷன் தேவனை பார்த்து கேட்கின்ற கேள்விகளும் உண்டு. மனுஷன் மனுஷனை பார்த்து கேட்கின்ற கேள்விகளும் உண்டு. இன்றைய நாளிலே கர்த்தருடைய தூதுக்காக இருவகையான கேள்விகள் நம்மை இன்றைய நாளிலே சிந்திக்க வைத்தது. அதைத்தான் நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். லூக்கா சுவிசேஷத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 48வது வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இங்கே ஒரு கேள்வி. மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? அதாவது முறைமையின்படி வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்காக இயேசுவின் தாயும் தகப்பனும் இயேசுவையும் கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு போகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசுவுக்கு 12 வயது. இந்த வேளையிலே பண்டிகை முடிந்துவிட்டது. திரும்பி வரும்பொழுது ஒரு நாள் பிரயாணத்தின் பின்புதான் தங்களுடைய மகனை தேடுகிறார்கள். இது மிகவும் ஒரு அறியக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஒரு நாள் பிரயாணத்தின் பின்புதான் மகன் எங்கே என்று சொல்லி தேடுகிறார்கள். ஒரு நாள் முழுவதும் தங்களுடைய பிள்ளையை குறித்த சிந்தனையே தாயாருக்கும், இயேசுவோட தாயாருக்கும் இல்லை, தகப்பனுக்கும் இல்லை. நான் சிந்தித்து பார்ப்பதுண்டு. பிள்ளை சாப்பிட்டுதா, குடிச்சுதா, அல்லது நித்திரை தூங்கிச்சுதா, இதை குறித்தும் அந்த பெற்றோருக்கு கவலை இல்லை. சில வழியில் நான் நினைக்கிறேன் அவ்வளோ கதை முஸ்பாத்தியாக இருந்திருக்கு. ஏனென்றால் பல பேர் கூட்டமாக போயிருப்பாங்க, பிரயாணப்பட்டு வர்றாங்க, அவைக்கு அவ்வளோ முஸ்பாத்தியாக இருந்திருக்கும். ஒரு பொறுப்பற்ற தன்மை என்றும் சொல்லலாம். பிரயாணம் வந்து ஆட்கொள்கிற கூட்டத்தோடு அவர் இருப்பார் என்று நினைத்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இது எப்படி இருக்கிறது பார்க்கும் பொழுது? சரி, அந்த மரியாளும் யோசேப்பும் நம்ம போல மனுஷர் தான். பின்ன நம்ம பிள்ளையை இன்னொருவர் பார்ப்பார்கள் என்று சொல்லி நம்பி இருக்கேலுமா? சிந்திச்சு பாருங்க. இல்லை, நான் இதை சிந்திச்சு பார்த்தேன். இந்த மரியாளும் யோசேப்பும் ஏதோ விளையாட்டு பிள்ளைகள் மாதிரியே இருந்திருக்கிறாங்க. அவ்வளவு கதை ருசி, பிள்ளை கூட எங்கேயோட தேடாத அளவுக்கு நடந்திருக்கிறாங்க. கிறிஸ்துவ பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து பொறுப்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் ஒரு அருமையான போதனையை நமக்கு தந்திருக்கிறார். பிள்ளைகள் சாப்பிட்டார்களா, குடித்தார்களா, படிக்கிறாங்களா, ஜெபம் செய்கிறாங்களா, இப்படியெல்லாம் பார்க்க வேண்டும். நேரத்துக்கு நித்திரைக்கு போயிட்டாங்களா,
இது எல்லாத்தையும் பெற்றோர் கவனிக்க வேண்டும். இங்கே சிறுவனாகிய இயேசுவை ஒரு நாள் முழுவதுமே தேட இல்லையேண்டா பாருங்களேன். அது மட்டுமல்ல, பாருங்க, பண்டிகை நாள் எவ்வளவு ஜனம் அந்த இடத்துக்கு எருசலேமுக்கு வந்திருப்பாங்க. பின் அந்த இடத்துல பிள்ளைகள் தவற விடுவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு, தவறி போவதற்கு. பின் என்ன செய்ய வேணும்? தாய் தகப்பன்மார் கையில் பிடிச்சு கொண்டே இருக்க வேணும், அல்லது எங்கேயாலும் ஓடிடுங்கள், கண்டுபிடிக்க முடியாது. பின்ன கையிலேயே பிடிச்சு கொண்டு வர வேண்டும். அப்படி எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் பாருங்க. விழா முடிஞ்சு வீடு திரும்பும் போது பிள்ளை வருகுதா, பிள்ளை எங்கே என்றது கூட தேடி இருக்க வேணும். நன்றாக பாருங்க. இன்றைக்கு பாருங்க, சாதாரணமாக இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த கிண்டர் கார்டன் பிள்ளைகள் அல்லது வேறு கொஞ்சம் சின்ன வகுப்பு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஆசிரியர்மால் போகிறத கண்டிருக்கிறேன். அவர்கள் போய்க்குள்ள பஸ்ஸில் வந்து எல்லாரும் ஏறுவாங்க. பிள்ளைகள் எல்லாரும் நிறைஞ்சு ஏறுங்கள். ஏறின உடனே அங்கே இருக்கிற கூட்டி கொண்டு வர டீச்சர் என்ன செய்வா? ஒவ்வொரு பிள்ளைகளையும் எண்ணுவாள். எத்தனை பிள்ளைகள் வந்திருக்கணும், தவறி இருக்கணுமான்னு எண்ணி போட்டு சரியன்ற உடனே பஸ் வெளிக்கிடும். பிறகு பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே வெளியில் வச்சு எண்ணி கொண்டிருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். ஏனென்றால் பிள்ளைகளிலேயே அவ்வளவு கவனம். ஏனென்றால் பிள்ளைகள் தவறிவிட வாய்ப்புண்டு. பின்ன விழா முடிந்து வீடு திரும்பும் பொழுது ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே இந்த சிறுவனின் கையை பிடிச்சிருக்கணும். இது ஒரு அருமையான குடும்ப போதனையை கர்த்தருடைய ஆவியானவர் மூலம் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் அதை பார்க்க டைம் இல்லை, இன்னொரு நேரம் பார்க்கலாம். பின்ன இப்பொழுது அதற்கு பிறகுதான் இவங்க தேட துவங்குறாங்க. 3 நாளாக தேடுறாங்க, பதறி அடித்து தேடுறாங்க. அப்பொழுது தேவாலயத்தில் வைத்து இந்த சிறுவனை கண்டுபிடிக்கிறாங்க. பின்ன தேவாலயத்தில் என்ன செய்தார் நாங்கள் பார்க்கிறோம். என்ன செய்தார் பார்ப்போம். அவர் தவறிவிடவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு சிறுவன் தவறிவிட இல்லை, தொலைந்து விடவும் இல்லை. அவர் தாம் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை அவர் உணர்ந்து அவர் பிதாவினுடைய கடமையிலே ஈடுபட்டிருக்கிறார் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது அவரது பெற்றோர் அவரை கண்டு என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவருடைய தாய் ஓடி போய் அவரை நோக்கி பார்த்து, மகனே, ஏன் நீ எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் உன் தாயும் உன் தகப்பனும் நானும் கவலையோடு விசாரத்தோடு கவலையோடு தேடினோமே என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். இப்பொழுது மகன் என்ன கேட்டிருக்கணும்? அப்படித்தான் கேட்டிருக்கணும். இவ்வளவு நாள் என்ன தேட இல்லையா நீக்க? நீ எங்களுக்கு என்ன செய்தாய்? இப்போ திருப்பி அவர் கேட்டிருக்கணும், அம்மா நீ எனக்கு என்ன செய்தாய்? அப்பா நீ எனக்கு என்ன செய்தாய்? என்ன கவனிக்க இல்லையே இவ்வளவு நாளும். சரி, இது நான் அதாவது இப்போத்தைய முறையில் வச்சு உங்களோட சொல்லுகிறேன் இந்த காரியத்தை. சரி, இப்பொழுது இந்த தாய் போய் பதறி அடித்து போய் அங்கே கேட்கின்றார். கேட்க பொழுது அதற்கு இயேசு என்ன பதில் சொல்லுகிறார்? ஏன் என்னை தேடினீர்கள்? ஏன் என்னை தேடினீர்கள்? என்னுடைய பிதாவினுடைய வேலை இருக்கும் இடத்திலே நான் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியவில்லையா என்று சொல்லி கேட்கிறார். பார்த்தீங்களா? இதிலே அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் இந்த வாக்கியங்களை கொண்டு போய் நீங்கள் வீட்டை தியானித்து பாருங்கள். ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன் என்னை தேடினீர்கள்? எனது பிதாவினுடைய வேலை இருக்கும் இடத்திலே நான் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியவில்லையா என்று சொல்லுகின்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய பெற்றோருக்கு இயேசு எப்படி பிறந்தார் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும். பெற்றோருக்கு தெரியும். அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டது என்பதை அவர்களுக்கு தெரியும். பின் அதே வேளையிலே
நடைபெறும் ஒவ்வொரு சம்பவங்களையும் இயேசுவின் தாய் மரியாள் நினைத்து தன்னுடைய இருதயத்திலே வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் தனக்கு பிறந்த மகன் ஒரு விசேஷித்தவர் என்பதை மரியாள் தெளிவாக தெரிஞ்சிருந்தார். பின் ஆகவே அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு சம்பவங்களையும் தன்னுடைய இருதயத்திலே வைத்து அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய மூத்த மகன் இயேசு யார் என்பதை மரியாளுக்கு நன்றாக தெரியும். பின்பு தனக்கும் தன்னுடைய புருஷனுக்கும், இந்த இயேசுவுக்கு பிறகு தனக்கும் தன்னுடைய புருஷனுக்கும் பிறந்த பிள்ளைகள் யார் யார் என்ற வித்தியாசங்களை எல்லாம் மரியாள் தெளிவாக அறிந்திருந்தார். அந்த பிள்ளைகள் யார், தனக்கு பிறந்த மூத்த பிள்ளை யார், இவர்களுக்கிடையே இருக்கிற வித்தியாசம் என்ன, எல்லாம் வடிவாக மரியாள் அறிந்திருந்தாள். ஆனால் எல்லாவற்றையும் இருதயத்திலே வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பிள்ளை பாசம் அல்லவா, அதுவும் குடும்பத்திலே மூத்த பிள்ளை என்றுடனே இன்னும் விசேஷித்த பாசம் இருந்திருக்கும். பின் அந்த மூத்த பிள்ளையை காணவில்லை என்ற உடனே அவள் பதறிவிட்டாள். ஆனால் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்திலே 38வது வசனத்திலே எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். பின் ஆகவே அவர் தமது பிதாவினுடைய காரியங்களிலே ஈடுபடுவதே அவர் வந்த நோக்கமாயிருந்தது. அருமையானவர்களே, எனவே பெற்றோரும் இதை நன்றாக அறிந்திருந்தபடியினாலே இது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகின்றார். அந்த சிறுவன் அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார், இது உங்களுக்கு தெரியாதா? நேரத்துக்கே அவரை குறித்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆனால் தங்கள் குமாரன் மேல் உள்ள பாசம், மூத்த குமாரன் மேல் உள்ள பாசம், பெற்றோருக்கு இயேசு சுட்டி காட்டிய அந்த வார்த்தை கூட அவர்களுக்கு உணரும் நிலையிலே இல்லை. ஏனென்றால் அவ்வளவாக பாசம் நிறைந்திருந்தது. இப்பொழுது அவர்களுக்கு இருக்கிற சந்தோஷம் கண்டுபிடித்து விட்டோம், அதுதான் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்பொழுது தங்கள் பிள்ளைகளுடன் உள்ள அந்த நெருக்கமான தொடர்பு போல, தங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கின்ற நெருக்கமான தொடர்பு போல, அருமையானவர்களே, வேறு யாருமே வைக்க முடியாது. பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கிற இந்த நெருக்கமான உறவு வேறு யாருடையும் வைக்க முடியாது. ஆகவே பிள்ளைகள் தங்கள் தொடர்பில் இருந்து சிறிது விலகிவிட்டாலும் பெற்றோரால் அது சகிக்க முடியாததாய் இருக்கிறது. இது சுபாவம். இதுதான் உலக பந்த பாசங்கள் என்று சொல்லப்படுகின்றது. இது சுபாவம். நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஒரு தனிப்பட்ட ஒரு காரியம் நம்மை ஆளுகை செய்கிறது, அதுதான் பாசம். இந்த உலக பந்த பாசங்களை, இந்த உலகத்தின் பந்த பாசங்கள் தேவனை நம்மை விட்டு தூரமாக்கக்கூடியது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இந்த உலக பந்த பாசம் தேவனை நம்மை விட்டு தூரப்படுத்திவிடும். இங்கே ஆண்டவர் இயேசு இந்த சிறுவன் சுட்டி காட்டியது உங்களுக்கு தெரியாதா என்று சுட்டி காட்டியது கூட அந்த பெற்றோர் அந்த வார்த்தையை குறித்து அவர்கள் உணர்வடையவில்லை. ஏனென்றால் பிள்ளையின் பாசம் அவர்களுக்குள்ளே நிறைந்திருந்தது. பின் ஆகவே இந்த உலக பாசங்கள், உலக பந்த பாசங்கள் தேவனை நம்மை விட்டு பிரித்துவிடும். காரணம் என்ன தெரியுமா? இந்த உலக பந்த பாசங்கள், குடும்ப பந்த பாசங்கள் தேவனை 2ஆம் இடத்திற்கு தள்ளி வைக்கக்கூடியது. 2ஆம் இடத்துக்கு தள்ளிவிடும்.
ஆகவேதான் 12 வயதை நிரம்பிய அந்த சிறுவனாகிய இயேசு தம்மை தேடி வந்து கவலையோடு தங்களுடைய கவலையை வெளிப்படுத்திய தம்முடைய பெற்றோரை பார்த்து சொன்ன வார்த்தை, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவினுடைய வேலையில் என்னுடைய பிதா பரமபிதாவை குறித்து சொல்லுகிறார். பார்த்தீர்களா? இதிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. அவர்கள் இந்த உலகத்தின் பெற்றோர் மாத்திரம்தான். ஆனால் அவர் வந்தது பரலோகத்திலிருந்து, வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். ஆகவே என் பிதாவின் வேலையிலே நான் ஈடுபட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி கேட்டார். அதனால பந்த பாசம் இல்லை என்று சொல்லி அர்த்தமா? இல்லை. முதலாவது அந்த பந்த பாசத்திலிருந்து அவர் நீங்கி பிதாவுக்கு முதலிடம் கொடுக்கிறவராக காணப்பட்டார். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்களாயின், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாயிருக்க மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை நீங்கள் பார்க்க வேண்டும். மட்டுமல்ல, வசனம் 33 கூட நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களாயின் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாயிருக்க மாட்டான். பின் அதனுடைய அர்த்தம் அவர்களை வெறுத்து விட வேண்டும் என்ற அந்த அர்த்தம் அல்ல. நம்முடைய ஒரே நோக்கம், முதலாவது இடம் நம்முடைய தேவனுக்கு. ஏன் தெரியுமா? நாம் தேவனால் பிறந்தவர்கள். நாம் தேவனால் பிறந்தவர்கள். இந்த உலகத்திலே இருந்து தேவன் நம்மை தமக்கென்று பரலோக ராஜ்யத்துக்கென்று நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நன்றாக கவனிக்க வேண்டும். அதாவது தனக்கு உண்டானவைகள் என்று காணப்படுவது ஏது? சொத்துக்கள், மனுஷ மகிமைகள், உலக காரியங்கள், உலக மேன்மைகள், அரசியல், வசதி படைத்த வாழ்க்கை, இந்த உலக நண்பர்களுடைய ஐக்கியம், பிரிக்க முடியாத ஐக்கியம், பதவி ஆசைகள். அருமையானவர்களே, இப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம். அருமையானவர்களே, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் சுட்டி காட்ட உங்களுக்கு விரும்புகிறேன். அருமையானவர்களே, சத்தியத்தை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லது போனால் நிச்சயமாக நாம் தவறிவிட வாய்ப்புண்டு, அல்லது நாம் வஞ்சிக்கப்பட வாய்ப்புண்டு. ஆகவே என்னுடைய மிகுந்த பொறுப்பு சத்தியத்தை நாம் ஆழமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை அறிவிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இந்த காலங்களிலே பாருங்கள் அருமையானவர்களே, இன்றைக்கு பிரபலியமான ஊழியர்கள் என்று சொல்லி காணப்படும் சிலருடைய வாழ்க்கை தரங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ராஜ பரம்பரைகளுடைய வாழ்க்கை கூட தோற்றுவிடும். அதாவது ராயல் ஃபேமிலி குயினுடைய வாழ்க்கை கூட இன்றைக்கு தோற்றுவிடும். அப்படியாக காணப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால், இன்னும் இலகுவாக சொல்லப்போனால், சினிமா நட்சத்திரங்கள் அவர்களுடைய வீடு மாளிகைகள் போன்ற வீடுகள் நாம் அறிவோம். அப்படியான வீடுகள் கூட தோத்துவிடும். இன்றைக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கை இன்றைக்கு அப்படி அமைந்திருக்கிறது. அவர்கள் சொல்லுவதெல்லாம் என்ன தெரியுமா? கர்த்தர் தந்த ஆசீர்வாதம். இல்லை, சரி, அப்படியாக கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். இது கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதம் பாருங்கள் என்று சொல்லும் பொழுது, அப்படி என்றால் மற்ற தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க இல்லையா என்ற ஒரு கேள்வி முதலாவது வருகிறது. அவர்களுடைய ஊழியத்திலே பங்கு கொள்கிற ஏனைய மக்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லையா? தேவன் ஆசீர்வாதத்திலும் கூட்டி குறைத்து கொடுக்கிற தேவனாயிருக்கிறாரா? பட்சபாதம் காட்டுகிறவராயிருக்கிறாரா? இல்லையே.
ஆம், கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். வைத்துக் கொள்ளுவோம். அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மூலமாக அவர்களுடைய கரங்களிலே ஒப்படைத்த ஆசீர்வாதம். அந்த பணம் செல்வாக்குகள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களினாலே கொடுத்திருக்கிறார். எதற்காக? நம்முடைய வாழ்க்கையை தரங்களை பெருக்கிக் கொள்ளவா? நாம் மாட மாளிகையிலே நாங்கள் அமர்ந்து மற்றவர்கள் கீழநிலையிலே இருப்பதை பார்ப்பதற்காகவா? இல்லை, இல்லை. மாளிகையிலே உட்கார்ந்திருப்பதற்கு அல்ல, பரம்பரைக்கு சொத்துகள் சேர்த்து வைப்பதற்கு அல்ல, அவருடைய சுவிசேஷத்தை பரப்பவும் தரித்திரருக்கு கொடுக்கவும் என்று தெளிவாக சத்தியத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பெரிய பணக்கார வாலிபன் வந்தபொழுது கூட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்ல பொழுது ஆண்டவர் சொன்னார், அவருடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து சொன்னார், உன்னுடைய ஆஸ்திகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அதன் பிற்பாடு உன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்று. பத்திரலா. ஆகவே சுருக்கமாக கூறுகிறேன் அருமையானவர்களே, கர்த்தர் இயேசுவுக்கு நாம் சீசராயிருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நாம் அவருக்கு சீசராயிருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நமக்கு முன்பாக இன்றைக்கு வைத்துள்ள சிலுவையை நாம் மனப்பூர்வமாக ஏற்று அதை நாம் சுமந்து கொண்டு அவரை பின்பற்றி செல்ல வேண்டும். அருமையானவர்களே, நன்றாக நாம் அறிய வேண்டும். ஆகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நமக்கு சிலுவையை தந்தவர் நம்மை அந்த சிலுவை நெருக்கி அமிழ்த்தி விடாதபடி பாதுகாக்கிற அந்த பொறுப்பையும் ஆண்டவர் எடுத்திருக்கிறார். நாம் அந்த சிலுவையை சுமக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு நமக்காகவே சுமந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க தவறிவிடுகிறோம். ஆகவேதான் ஆண்டவர் இயேசுவை நம்பி அவர் மூலமாக அவருக்காக நாங்கள் படுகிற சிலுவையை நாங்கள் மனப்பூர்வமாய் சுமக்கும் பொழுது அது நமக்கு அது இலகுவாகத்தான் காணப்படுகிறது. காரணம், அந்த சிலுவையை நமக்காக அவர்தான் சுமக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைத்து நம்மை ஆசீர்வதிப்பது, அருமையானவர்களே, இன்னும் ஒன்றை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லப்போனால், நாம் சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின்னாக செல்லவும் அவ்விதமாகவே மக்களுக்கு வழிகாட்டவும் அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர, நம்மை பல்லக்கிலே வைத்து ஜனங்கள் சுமந்து திரியும் படிக்கு அல்ல. ஜனங்கள் நம்மை பல்லக்கிலே வச்சு சுமந்து கொண்டு திரிவதற்கு அல்ல என்பதை திட்டமும் தெளிவுமாக சத்தியத்தின்படி சொல்லுகிறேன். அருமையானவர்களே, இதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இப்படிப்பட்ட தேவ ஊழியர்கள் இதை உணர வேண்டும். இந்த 12 வயது நிரம்பிய இயேசுவின் சிந்தையை பாருங்க. இந்த 12 வயது நிரம்பிய இயேசுவின் சிந்தை, ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் பிதாவின் வேலையிலே ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? இவை ஒவ்வொன்றும் தான் நம்முடைய வார்த்தைகளாயிருக்க வேண்டும். நாம் பரலோக ராஜ்யத்தின் வேலைகளிலே ஈடுபட நாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே அதற்காகத்தான் நமக்கு தேவன் அளவில்லாத ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். நாமும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு தாம் இந்த உலகத்துக்கு உரியவர் அல்ல என்பதை, அருமையானவர்களே, அவருடைய செயல்கள் தெளிவாக வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். தாம் இந்த உலகத்துக்கு உரியவர் அல்ல, நாமும் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால்
நாம் கர்த்தரால் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். அன்று பாருங்க, அன்னாள் என்ற ஒரு ஸ்திரியை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அன்னாள் இன்றைக்கு தான் கர்த்தரிடத்திலே இருந்து பொருத்தனை செய்த தன்னுடைய மகன் சாமுவேலை கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று என்ன செய்யார், ஆலயத்திலே கொண்டு போய் ஒப்படைத்து விட்டார். பின்ன தாய் தகப்பனுடைய அந்த பாச பிணைப்பிலே இருந்து அந்த பிள்ளை அங்கே பிரிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று சொல்லி அந்த பிள்ளை போகும் பொழுது அந்த பாச பிணைப்பில் இருந்து அது விடுபட வேண்டும் அவசியமாயிருக்கிறது. அந்த அன்பில் இருந்து அங்கே பிரிக்கப்படுகிறான். ஆகவேதான் பிற்காலத்திலே அவன் பெரிதான ஒரு தீர்க்கதரிசியாய், கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் எழும்பினான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்று கானாவூர் திருமணத்திலே ஏற்பட்ட ஒரு குறைவை நிவர்த்தி செய்ய இங்கே இயேசுவினுடைய ஒரு அற்புதத்தை கேட்டு மரியாள் தாய் போய் இயேசுவினிடத்திலே கேட்கிறார். ஏனென்றால் அவருக்கு தாய்க்குத்தான் தெரியும் இயேசு யார், தன்னுடைய மகன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவரால் தான் இதை நிறைவேற்ற முடியும் என்றது அவருக்கு இருதயத்துக்குள்ள தெரியும். அதனால தான் போய் கேட்கிறாள், மகனே அங்கே குறைபட்டுட்டது சொல்லுகிறாள், குறைவை சொல்லுகிறாள். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார், ஸ்திரியே எனக்கு உனக்கு என்ன, என்ற வேளை இன்னும் வர வேண்டும். அதன் அர்த்தம் என்ன, என் பிதா எனக்கு சொல்ல வேண்டும், என் பிதா சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லி போட்டு இருக்கத்தான் இந்த மரியாள் போய் என்ன சொல்றாள், இந்த வேலைக்காரர்கிட்ட செய்யுங்கள். இப்படி சொன்ன உடனே பாருங்க பிதாவுடைய வேலை வந்துட்டது. பார்த்தீங்களா, சொன்ன உடனே பிதாவுடைய வேலை வந்துட்டது. பின்ன அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று அங்கே போய் அவர்களிடத்திலே போன ஒரு பிற்பாடு இயேசுவுக்கு பிதாவினுடைய வேலை வந்தது. அந்த அற்புதத்தை கண்டடைந்தாங்க. ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். நாம் அனைவரும் அவருடைய ராஜ்யத்தின் பரிசுத்த ஊழியத்தை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த உலக பந்த பாசங்களுக்கும் இந்த உலக வழிபாடுகளுக்கும் உங்களை விலக்கிக் கொள்ளுங்க. பரிசுத்த ராஜ்யத்தின் வேலைகளுக்கு நீங்க முதலிடம் அளியுங்க. இதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். எரேமியாவிலே 10வது அதிகாரம் 2வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். பார்த்தீர்களா, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். இதிலேயும் உங்களுக்கு ஒரு சில சத்தியத்தை சொல்லுகிறேன் என்ற நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த புறஜாதி என்று சொல்லி இந்த பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது யார்? கிறிஸ்துவை அறியாதவர்கள், இந்த உலகத்திலே வாழுகிற ஜனங்கள், பிரிக்கப்படாத ஜனங்கள். இதைத்தான் இந்த புறஜாதிகள், அதாவது புறமக்கள் என்று சொல்லலாம் இதனுடைய வார்த்தையை. பின்னாகவே இந்த காலங்களில் பாருங்க, இந்த புற மார்க்கத்தாருடைய இந்த வழிபாடுகள் கூட இன்றைக்கு சபைகளுக்குள்ளே வந்துவிட்டது. ஒரு மிகவும் ஒரு வேதனையான ஒரு காரியம். சபைகளுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. பாருங்க, நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அல்லது பார்த்திருப்பீர்கள், சபைகளுக்குள்ளே தீப அலங்கார நடனங்கள், பரத நாட்டியங்கள், சினிமாவிற்கு கொஞ்சமும் நாங்கள் தலைத்தவர்கள் அல்ல என்று காண்பிக்கும்படி வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், சகோதரிகளுடைய நடனங்கள், ஆட்டங்கள், பாட்டுகள். பாட்டு மட்டும்தான் வித்தியாசம், மற்றபடி எல்லாம் அதே மாதிரி தான். இன்னும் சில நேரங்களில் பார்த்தால் பாருங்க, ஆவியானவர் வந்து விட்டார் என்று சரி கலை ஆடுற மாதிரி ஆடுவாங்க. புறமக்கள்ல இருக்குது, சாமி வந்து கலை ஆடுகிறது என்று சொல்லுவார்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்தும் இருக்கிறேன். அதே போன்று
இன்றைக்கு ஆவியானவர் வந்தார் என்று சொல்லி சபைகளுக்குள்ளே செய்கிறார்கள். அருமையானவர்களே, வேதம் சொல்வது புறமார்க்கத்தாருடைய வழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள். இவையெல்லாம் புறமார்க்கத்தாருடையது. இதையெல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவம் என்று அநேகர் நினைக்கிறார்கள். இல்லை, கிறிஸ்துவனுடைய வழி வேறு, அது பரிசுத்த வழி. அருமையானவர்களே, இந்த விதமான வழிகளில் நாங்கள் ஒரு காலத்திலே இருந்துதான் தேவனால் அதிலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் மீண்டும் சபைக்குள்ளே நாம் இதை காணும் பொழுது இது மிகவும் ஒரு வேதனையான ஒரு காரியம். அன்று எகிப்தை விட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயமானது அந்த எகிப்தை வாஞ்சித்தது. நீங்கள் அறிவீங்க, எகிப்திலே இருக்கிறதைத்தான் அவர்களுடைய இருதயம் வாஞ்சிச்சு. எகிப்தை விட்டுத்தானே தேவன் கொண்டு வந்துட்டார். ஆனால் அவங்களுடைய இருதயமோ என்னதான் அடிமையாக இருந்தாலும் அந்த எகிப்திலே இருக்கிற பொருட்கள் தான் அவங்களுக்கு வாஞ்சியாக இருந்தது. லோத்தின் மனைவியை பாருங்க, அவவை பார்க்க அப்படித்தானே, தன்னுடைய இடத்தை விட்டு அந்த சோதும் கொமோரை விட்டு வர மனமில்லாமல் வந்து திருப்பியும் அதற்கு பார்ப்போம் என்று பார்த்து என்ன நடந்தது? உப்பு சிலையா மாறி போயிட்டார். யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு சிலை இன்றைக்கும் இருக்குது. அது இன்றைக்கும் மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருக்குது என்று சொல்லுகிறார்கள். உப்பு சிலை. பின் ஆகவே பாருங்க, அடுத்தது பாருங்க, இன்னும் ஒரு காரியத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்நாளிலே ரோமர்கள் இயேசுவினுடைய மார்க்கத்தை அறிந்து, அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே, அதாவது கிறிஸ்தவர்களாக்கப்பட்டார்கள். எப்படி என்றால், அரசர்களுடைய ஆதிக்கத்தின்படி. அந்த ஊரிலே நாட்டின் அரசன், நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு கிறிஸ்தவனாய் மாற வேண்டும், ஏனென்றால் அந்த அரசன் கிறிஸ்தவன். அதனால நீங்கள் எல்லாரும் மாற வேண்டும் என்றால் என்ன செய்வார்கள்? ஜனங்கள் எல்லாரும் மாறிடுவாங்க. அரச கட்டளை, மாறாமல் இருக்க முடியாது. இவ்விதமாக அங்கு ரோமர்கள் எல்லாரும் அப்பொழுது கிறிஸ்தவர்களாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படி வந்த அந்த ஜனங்களுக்கு ஒரு தாகம் இருந்தது. என்ன தாகம்? அவர்கள், அந்த ரோமர்கள் சூரிய தேவதையை வணங்கி வந்தார்கள். அந்த பெண் தேவதை, அதை வணங்கி வந்தார்கள். இப்பொழுது அவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறி வந்த பிற்பாடு அவர்களுக்கு அந்த தாகம் இருந்தது. அதனாலே இவர்களை திருப்திப்படுத்த அரசன் விரும்பினான். சரித்திரத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மனுஷர் அவர்களை திருப்திப்படுத்தினால் அவர்கள் இன்னும் சந்தோஷமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அரசன் என்ன செய்தான்? இயேசுவினுடைய தாய் மரியாளுடைய வணக்கத்தை கொண்டு வந்து அதற்குள்ளே செலுத்திவிட்டான். இதுதான் இந்த வணக்கம் வருவதற்கு முக்கிய காரணமாயிருந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு பெண் தேவதை வேண்டும். அவர்கள் சூரிய தேவதையை வணங்கி வந்தார்கள். இப்பொழுது மரியாளை வணங்கும்படியாக வழி நடத்தி விட்டார். இப்பொழுது அவர்கள் சந்தோஷமாக, இப்படித்தான் அந்த வணக்கம் வந்தது. அருமையானவர்களை, சரித்திரத்தை நாம் அறிய வேண்டும். ஆகவே அந்த பெண் தெய்வத்தின் வழிபாட்டு முறையை அவர்கள் ஆசரித்து வந்தார்கள். இன்னும் சில பேர் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவர்கள் ஒரு குடிகாரனாய் இருந்து அவன் குடியிலிருந்து விடுபடுகிறான். அவன் வந்து சாட்சி சொல்கிறான், நான் குடியிலிருந்து விடுபட்டேன், என் ஆண்டவர் இயேசு என்னை விடுதலை ஆக்கினார் என்று சாட்சி சொல்கிறான். பிறகு வந்து என்ன செய்கிறான்டா, வந்து அவனுடைய வாக்கையை பார்த்தால் அவன் எந்த நேரமும் டொபி சாப்பிடுவான். ஏன் ஐயா டொபி சாப்பிட்றீங்க, நீங்கள் நெடுக உங்களுக்கு கூடாது என்றா? இல்லை, நான் இவ்வளவு நாள் தண்ணி அடித்து வந்ததுதானே, அதை விட்டதுனால எனக்கு ஏதோ ஒன்று வாய்க்குள்ள உறிஞ்சி கொண்டு இருக்க வேணும், அதற்காக இந்த டொபியை சாப்பிட்றேன்னு சொல்லி சொல்கிறான். இது உண்மையான மனம் திரும்பல் இல்லை. அது நன்றவாச்சு. இவர் அதை ஆண்டவர் இயேசு அதிலிருந்து விடுதலையாக்கி இருந்தால் நிச்சயமாக உண்மையாகவே விடுதலையாயிருக்கும். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அதனுடைய பழக்கத்தை வேறொரு வகையின் மூலமாக திருப்திப்படுத்தி கொள்ளுகிறான். இது மனம் திரும்பல் அல்ல, விளங்கிக் கொள்ளுங்க.
சுருக்கமாக உங்களுக்கு இதைத்தான் சொல்லி காட்டுகிறேன். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இவ்விதமாக இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே மாறி இருப்பது இது உண்மையான கிறிஸ்தவம் அல்ல. இது ஒரு மறுபடியும் பிறந்த அனுபவம் அல்ல. தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் இவ்விதமாக மாறிக்கொண்டிருப்பது ஒரு வேதனைக்குரிய காரியம். சரியான சத்தியம் அறியாததினாலே அவர்கள் அவ்விதமாக நடந்து கொள்ளுகிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒன்றை காட்ட விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. இப்படி அவர்கள் மன மகிழ்ச்சியாய் இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். இங்கே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான சத்தியத்தை இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது சிம்சோன் என்ற ஒரு மனுஷனை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சிம்சோன் யார்? அவன் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன். இந்த சிம்சோன் இங்கே பாருங்கள், அந்த 16ஆம் வசனத்திலே 16ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். பாருங்கள், 16 இல்லை, 13ஆம் அதிகாரத்திலே, அங்கே நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அதாவது அவனுடைய தலையிலே எது வரக்கூடாதாம்? விடக்கூடாது. அது ஏன்? தேவனால் அவன் பிரித்தெடுக்கப்பட்டவருக்கு அடையாளமாயிருக்க நசரேயன், நசரேய விரதம் என்று சொல்லுகின்றது. ஆகவே அந்த விரதம் அது வளர்க்கப்படுகின்றது. பின் ஆகவே இவ்விதமாக பிறந்தவன் தான் இந்த சிம்சோன். இவன் தன்னுடைய இந்த பிறப்பின் இந்த அபிஷேகத்தை அவன் உணர்ந்திருந்தான். பரிசுத்த ஆவியானவர் அவனிலே இறங்கும் பொழுதெல்லாம் அவன் பலன் கொண்டு பெரிய காரியங்களை எல்லாம் நடப்பித்தான். இவ்விதமான ஒரு மனிதன் என்ன செய்தான்? ஒரு பாவ வாழ்க்கையிலே அவன் விழத் தொடங்கினான். பாவ வாழ்க்கையிலே விழத் தொடங்கினான். அதன் மூலமாக அவனுடைய இரகசியங்களை அந்த வேசி அவனிடத்திலே இருந்து எடுத்துக்கொண்டாள். இவனில் இருக்கிற பலம் என்ன? இந்த பலம் எப்படி வந்தது? இவனை யாராலும் வெல்ல முடியவில்லையே. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை அபிஷேகிக்கும் பொழுது உங்களுக்கு பெரிதான ஒரு உன்னதத்தின் பலத்தை உங்களுக்கு தருகின்றார். இதுதான் அந்த அர்த்தம். பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தருகிறார். அவருக்குள்ளே நீங்கள் பலம் அடைந்திருக்கிறீர்கள். நீங்கள் பயந்து வாழ்வதற்கல்ல, பலன் கொண்டு வாழ தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த சிம்சோனுக்கு அந்த பலனை கொடுத்திருந்தார். இந்த பலனுடைய இரகசியத்தை எதிரிகள் அறிய முடியாதவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் அவன் எந்த பெரிய எதிரிகளோடும் அவன் போரிட்டு அவர்களை கொன்று போடுவார். ஆகவே இந்த வேசியினுடைய வலையிலே விழுந்தான். அந்த வேசி அவனிடத்திலே இருந்து கதைகளை கேட்டு 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 ஒரு நாள் கேட்டால், உன்னுடைய பலன் எங்கே இருந்து வருகிறது? அப்பதான் அவன் சொன்னான், இதுதான் இரகசியம். பத்திரா, அந்த இரகசியத்தை அறிந்தவுடனே இவள் தகவலை கொடுத்தாள் சத்ருவுக்கு. இவன் அவளுடைய மடியிலே அவன் நித்திரை செய்தான். தலைமயிரை வளைத்து விட்டான். பெலன் போயிட்டது இவனுக்கு தெரியாது. ஆவியானவர் போயிட்டார், இவனுக்கு தெரியாது. பாவத்திலே விழுந்து விட்டான். ஆவியானவர் இல்லை, போயிட்டார். அப்பொழுது எதிரிகள் வந்தார்கள் இவனை பிடிக்கிறதுக்கு. உடனே அவன் வளமை போன்று எழும்பினான் எதிரிகளை கொலை செய்ய. பெலன் போய்விட்டது. எதிரிகளுடைய கரத்திலே அகப்பட்டான். அங்கே சொல்லப்படுகிற அவனுடைய கண்ணை பிடுங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவனை விலங்கு போட்டு அழைத்து கொண்டு போனாங்க.
மாவரைக்க விட்டாங்க. எப்படிப்பட்ட தேவனுடைய பலசாலியான மனுஷன்! மாவரைக்கிறான் எதிரிகளுக்கு. இப்பொழுது பாருங்க, இப்பொழுது அவனை சிறையில் அடைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்பொழுது பாருங்க, சொல்லுகிறார்கள், நான் உங்களுக்கு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். 25வது வசனத்தை வாசிச்சிங்க. இப்பொழுது அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, முதலாவது பாருங்க, இன்னொன்றை சுட்டி காட்டுகிறேன். இது முக்கியமாக நீங்கள் அறிய வேணுமென்றதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சுட்டி காட்டி கொண்டு போகிறேன். 23வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். பெலிஸ்தரின் பிரபுக்கள், இவர்கள் தான் நம்முடைய சத்துருக்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன், அவர்கள் சொல்லுகிறார்கள், தாங்கள் ஆராதிக்கிற அந்த தேவர்களை குறித்து சொல்லும் பொழுது நம்முடைய தேவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்களா? தங்களுடைய தேவன் இவனை, தேவனுடைய மனுஷனை தங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாராம் என்று சொல்லி சொல்றாங்க. தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்களாம் தங்களுடைய தேவர்களுக்கு. ஏனென்றால் இந்த மனுஷனை எங்களிடத்திலே பாருங்கள், தேவனுடைய வல்லமை நிறைந்த அந்த மனுஷன் இன்றைக்கு சத்துருக்களினாலே இன்றைக்கு கேலி பண்ணப்படுகிறார். பார்த்தீங்களா? அவர்கள் சொல்லுகிறார்கள், இது எங்களுடைய தெய்வம், எங்களுடைய தேவர்கள் இவனை எங்களுடைய கருத்திலே ஒப்படைச்சிட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது என்று பாருங்கள். ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரர், இவனால் எப்படி ஒரு மனுஷன் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது என்று பாருங்கள். சத்துருக்களுக்கு முன்னிலையில் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நடப்பதெல்லாம் இதுதான். இப்பொழுது பாருங்கள், இங்கே இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படி சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். இந்த சத்துருக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாம சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு இருக்கும் போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டுவதற்கு சிம்சோனை கொண்டு வாருங்கள். சொல்ல முடியுமா? இந்த சிம்சோனை வேடிக்கை காட்டுற மனுஷனாவா இருந்தான் அந்த நாள்ல? அப்படிப்பட்ட ஒரு பலசாலி. இப்பொழுது பாருங்க, இந்த அடிமைகளுக்கு விற்கப்பட்டுட்டான். காரணமுடைய பாவம். இப்பொழுது வேடிக்கை காட்டும்படி சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். இப்பொழுது பாருங்கள், இங்கே 13 உங்களுக்கு அப்போது வாசித்தது, தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன், கர்த்தருடைய ஆவியினாலே பலமாய் ஆளப்படுகிற மனுஷன். இப்பொழுது இவர்களுக்கு முன்பாக இந்த சிம்சோனை கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். இந்த குரங்க வச்சு வேடிக்கை காட்டுவாங்க. நினைப்பு இருக்கா உங்களுக்கு? நீங்கள் ரோட்டில் பார்த்துருப்பீங்க. குரங்க பிடிச்சு கொண்டு அவன் சொல்றதெல்லாம் அது செய்யும். இப்படித்தான் இன்றைக்கு சிம்சோன் அவர்களுக்கு வேடிக்கை காட்டுகிற ஒரு பொருளாக மாறி இருக்கிறான். அருமையானவர்களே, இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ ஊழியர்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே இருக்கிற மனுஷருக்கு முன்பாக வேடிக்கை பொருளாக காணப்படுகிறார்கள். இந்த குரங்கு எப்படி வேடிக்கை காட்டிச்சதோ அதே மாதிரி இன்றைக்கு வேடிக்கை காட்டுகிற ஜனங்களாக, இன்றைக்கு கேலிக்குரியவர்களாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் தேவனுடைய வழியை விட்டு அவர்கள் விலகிவிட்டார்கள். தேவன் அவர்களை விட்டு விலகிவிட்டார். இப்பொழுது தங்களுடைய வேடிக்கைகளினாலே, தங்களுடைய கேலிகளினாலே மக்களை அவர்கள் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள். வேடிக்கை பொருளாக அல்ல. நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவிக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டு மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் ஜனங்களாய், பலவீனமாய் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் பலன் கொடுக்கிற ஜனங்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். ஏனென்றால் கர்த்தருடைய பலன் உங்களை ஆட்கொண்டிருக்கிறது. என் தேவனுடைய ஜனமே,
நீங்கள் உலகத்தை திருப்திப்படுத்தி இந்த உலகத்திலே புகழ்பெற்று வாழ நீங்கள் தேவனால் அழைக்கப்படவில்லை. பரிசுத்த தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்கு அழைக்கப்பட்டவர்கள். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ராஜகுமாரராய், ராஜகுமாரத்திகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பரலோக எஜமானுடைய விருப்பத்தை அறிந்து அவருக்கு நீங்கள் சேவை செய்யவே நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். நீங்கள் அவருடைய விருப்பத்தையே நிறைவேற்றுகிறவர்களாக உங்கள் பந்த பாசங்களை, உங்களுடைய பந்த பாசங்கள் உங்களை வெறுக்கலாம், உங்களை ஒதுக்கலாம். ஆனால் உங்களை பெற்ற பரிசுத்த தேவன் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆகவே இந்த உலகத்தில் யாரும் உங்களை வெறுக்கலாம், இந்த உலகமும் உங்களை வெறுக்கலாம். ஆனால் உங்களுடைய பரம தகப்பன் உங்களை ஒரு பொழுதுமே வெறுத்தொதுக்க மாட்டார். ஆமேன். அடுத்ததாக இன்னொரு கேள்விக்கு நாங்கள் வருகிறோம். இப்போ 2 கேள்வி. ஒரு கேள்விக்கு உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியாச்சு. 2வது கேள்வி வாசிங்க. யோனாவிலே 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடிப்போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். முதலாவது நாங்கள் மரியாள் பார்த்து, இயேசுவை பார்த்து கேட்டார், மகனே ஏன் எங்களுக்கு நீ இப்படி செய்தாய் என்று. இங்கே கர்த்தருடைய மனுஷனை பார்த்து இன்றைக்கு வேறு புற மக்கள் கேட்கிறாங்க, நீ ஏன் இதை செய்தாய். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு தேவனுடைய மனுஷனை பார்த்து, அதுவும் ஒரு பெரியதொரு ஊழியக்காரன், தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி, அவனை பார்த்து இந்த கேள்வியை அவர்கள் கேட்கும் அளவுக்கு இவன் என்ன செய்தான், இவன் என்ன செய்தான். எனக்கு அருமையானவர்களே, முதலில் இவரை குறித்து நாங்கள் முதல் பார்க்க வேண்டும். அதாவது அங்கே இவரை குறித்து அவர்கள் முதல் விசாரிக்கிறார்கள். அப்பொழுது அந்த யோனா என்ன செய்கிறார், தன்னை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? 9வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வசனத்தை நீங்கள் தெளிவாக பாருங்கள். முதலாவது தன்னை நீ யார் என்று கேட்டதுக்கு தன்னை இவர் அறிமுகப்படுத்துகிறார். யார்? யோனா. நான் எபிரேயன். அதாவது எபிரேயர் என்று சொல்லப்படும் பொழுது தேவனுடைய மனுஷன், தேவ ஜனம். நாங்கள் ஆவிக்குரிய எபிரேயர், ஆவிக்குரிய யூதர்களாக இருக்கிறோம். அடுத்தது சொல்லுகிறார், இந்த சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அறிமுகப்படுத்துகிறார் பாருங்க. இப்படி திட்டமாய் தெளிவாய் தன்னை அடையாளப்படுத்துகிறார் இந்த தேவனுடைய மனுஷன். யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் இவர் தன்னை எவ்வளவாய் தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தி தன்னை அங்கே அடையாளப்படுத்துகிறார் என்பதை சிந்தித்து பாருங்க. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி ஓடி போகிறவன் என்று சொல்லி அங்கே அவரிடத்திலே கூறிவிடுகிறார், உண்மையை கூறிவிடுகிறார். இன்றைக்கு இப்படி உண்மையை கூறுகிறவர்கள் யாருமே இல்லை அருமையானவர்கள். இந்த உண்மையை கூறும் பொழுதுதான் ஒரு மனுஷன் அவன் திருந்துவதற்கு அங்கே வழி வருகின்றது. இவர் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஓடி போகிறவன் என்று சொல்லி தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளுகிறார் அந்த ஊழியக்காரன். இதை கேட்டதும் அவங்களுக்கு பயம் பிடிச்சிட்டது. அவர்கள் புற மக்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவர்களை வணங்குகிற ஜனங்கள். ஆனால் இவன் என்ன இப்படி சொன்ன உடனே இவங்களுக்கு பயம் பிடிச்சிட்டது. ஏன் தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே, கப்பல் பிரயாணம் பண்ணும் மாலுமியும் அந்த ஏனைய மனுஷரும் அந்த கடலிலே பெரிய வீசிய ஒரு பெரும் புயலினாலே கப்பல் தளம்புது. சமுத்திரம்
ஏனெனில் கப்பல், வேதம் சொல்லுகிறது கப்பல் உடைந்து போகும் அளவுக்கு அங்கே கடல் கொந்தளிக்கிறதாம். பின்ன பயம் இருக்குந்தானே. பின்ன என்ன செய்தாங்க? கப்பல் பாரத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி, கப்பல் தாண்டு போயிடும், ஆகவே கப்பல் பாரத்தை குறைக்கிறதுக்காக கப்பலில் இருக்கிற சரக்குகள் எல்லாத்தையும் தூக்கி கடலுக்குள்ள வீசுறாங்க. வீசிட்டு பார்த்தாலும் கப்பல் அமைதி அடைய இல்லை, கடல் அமைதியாக இல்லை. இப்போ இவங்களுக்கு பெரிய கஷ்டம். ஆனால் ஒன்று இதில் ஒரு முக்கியமான காரியம், இவங்க எல்லாரும் பதறி துடிக்கிறாங்க. இந்த யோனா தேவனுடைய மனுஷன் போய் கப்பலுடைய கீழ்த்தட்டில் போய் நல்ல நித்திரை குரட்ட விட்டு, நல்ல நித்திரை. ஏன் தெரியுமா அவன் நிம்மதியாக படுத்துக்கிறான்? ஏன் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். கத்தர்வா, சரியா சொன்னீங்க. யோனாவுக்கு தெரியும் இப்போ நடக்கிற காரியம்லாம் என்ன, எல்லாம் அவர் தான் நடத்துகிறார் என்று சொல்லி இவனுக்கு நல்லா தெரியும். போய் நல்லா படுத்து நித்திரையை கொள்கிறான். சரியோ, இது பிறகு இன்னொரு நேரம் பார்ப்போம் இதை குறித்து. ஆனால் இப்போ கப்பலில் உள்ளவர்கள் பயந்து போய் என்ன செய்கிறாங்க? தங்கள் தங்கள் தேவனை எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இப்போ இவனையும் பார்த்து ஓடி போய் எழுப்புறாங்க. இவனை எழுப்பு, நிலைமை அறியாமல் நித்திரை கொண்டு இருக்கிறாய், நீயும் உன் தேவனை நோக்கி கூப்பிடு, ஒரு வேளையிலே சுவாமி எங்களுக்கு இறங்குவார் என்று சொல்லி இவங்க போய் அவர்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ சொல்லிக்கல, இதுக்கு முதல் இன்னொரு விஷயம் ஒன்று நடக்குது பாருங்க. இந்த இப்படி சொல்லி சூழ்நிலைகள் இவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க, தேவனை குறித்து கூப்பிடுறாங்க அவங்களோட தேவர்களை. ஆனால் மேலும் மேலும் சூழ்நிலை மோசமாகவே போய்கொண்டிருக்குது. பின்ன இது யாராலே இந்த ஆபத்து வந்திருக்குது இவங்களுக்கு தெரியுதில்லை. இவங்க புற மக்கள் தானே. அப்போ சில யோசிப்பாங்க, இது ஆறால் வந்திருக்குது, இது ஆறால் வந்திருக்குது. விலங்குகள் அப்படி தானே நாங்கள் யோசிப்போம், புறமாத மக்கள் அப்படித்தானே சொல்லுவாங்க. சொல்லிட்டு அப்படி என்ன நாங்கள் ஒரு சீட்டு ஒன்று போடுவோம், இது யாரால் வந்திருக்குது பிடிப்போம். இவங்க எல்லாரோட பேரையும் எழுதி சீட்டு போட்டுட்டு குறுக்கிட்டு எடுத்தாங்க. யோனாட பேர் தான் வந்துட்டு, யோனாட பேர்லாம் சீட்டும் விழுந்துட்டு. இப்போ யோனாவை பிடிச்சி கொண்டாங்க. இப்போ விசாரிக்கிறாங்க, நீ யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்லு. அவர்கள் மிக பயந்து போயிட்டாங்க. அப்பொழுது அவன் சொல்கிறான், நான் கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து விலகி ஓடி போகிற மனுஷனண்டா. இவங்களுக்கு அறிவு கட்டு போச்சு, இவனால தான் நமக்கு இந்த பிரச்சனை. உடனே அந்த புற மக்கள் என்ன கேட்குறாங்க தேவனுடைய மனுஷன்ட்ட, ஏனையா நீ இப்படி செய்தாய், உன்னால தானே எங்களுக்கு இந்த கேடு, ஏன் நீ இப்படி செய்தாய்? ஆரை பார்த்து கேட்குறாங்க? யோனா, தேவனுடைய மனுஷன். தேவனுடைய பிள்ளைகளே, தேவஜனமாகிய இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், இன்றைக்கு ஊழியக்காரராய நம்முடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு வழி விலகும் செயல்களினாலே, தேவனுடைய சித்தத்தை விட்டு நாம் நடக்கின்ற நடக்கைகளினாலே, அருமையானவர்களே, அங்கே தேவனுடைய நாமம் ஏனைய மக்கள் மத்தியிலே தூசிக்கப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய குடும்பம், அயலவர்கள், அவருடைய பிள்ளைகள், ஏன் அவர்கள் வாழ்கிற பட்டணங்கள் கூட அமைதி இழந்து ஆசீர்வாதம் இழந்து பெரும் ஆபத்துக்களை சந்திக்கிறது. யாரால? தேவனுடைய ஜனங்கள் தவறி போவதினாலே, தேவனுக்கு விரோதமாய் நடப்பதினாலே, தேவனுடைய சித்தத்துக்கு மீறி நடப்பதினாலே. வேறொரு காரணம் இல்லை. பின் இதற்கு யார் காரணம்? மற்றவருடைய கெடுதலுக்கும் மற்றவருடைய கலக்கத்துக்கும் யார் காரணம்? கர்த்தருடைய ஜனங்கள். ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய ஜனங்கள் அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போனதினாலே அவர்கள் நிமித்தமாக மற்றவர்களுக்கும் புயல் வீசுகிறது. சில கிறிஸ்தவ பெற்றோரிடத்தில் சில தாய்மாரிடம் அவருடைய பிள்ளைகளை குறித்து இருதயத்திலே எழுந்த வாஞ்சையை சொன்ன, இந்த பிள்ளைய ஊழியத்துக்கு தாங்க, எவ்வளவோ ஊழியங்கள், கர்த்தருடைய ஊழியங்கள் இருக்குது என்று சொல்லி கேட்டோம். அவர்கள் ஆலோசிக்கிறதில் சொன்னாங்க. ஆனால் அவர்கள் பின்பு எதையுமே கூறவில்லை. நாளை சொல்கிறோம் கடத்தினார்கள். உடன் கீழ்ப்படிதல் மட்டும்தான் ஆசீர்வாதத்தை கொண்டரும். அவர்கள் நம்முடைய ஆலோசனைகளை அற்பமாய் எண்ணி இருக்கிறார்கள், அதுதான் விளங்குகிறது. நாம் அதை பின்பு விட்டு விட்டோம். சில மாதங்கள் கழித்தன, சில வாரங்கள், சில வருடங்கள் சில கழிந்தன. இப்படியாக சிலருக்கு அவர்கள் இப்பொழுது பிள்ளைகளை குறித்து கண்ணீர் வடிக்கிறார்கள்.
கண்ணீர் விட்டு புலம்பி நம்மிடமே வந்து சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. கண்ணீர் விட்டு அழுது என்ன பிரயோஜனம்? நமக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. கர்த்தர் கேட்கின்ற வேளையிலே நாம் ஒத்து போகாததினாலே இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறார்கள். இன்றைக்கு எரேமியாவிலே 22ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன் நீ கேளேன் என்றாய். உன் சிறுவயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமல் போகிறதே உன் வழக்கம். பார்த்தீங்களா? நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையிலே கர்த்தரோடு பேசினார், ஆலோசனை தந்தார், தமது கரம் நீட்டி அரவணைக்கு காத்திருந்தார். ஆனால் நீயோ அவர் சத்தத்தை அற்பமாய் எண்ணி நீ விலகி போனாய், அசட்டை பண்ணினாய். உன் நிமித்தம் வழி விலகி போன பிள்ளைகள், வழி விலகி போன கணவன், வழி விலகி போன மனைவி, வழி விலகி போன உறவினர். நீ ஏன் இதை செய்தாய் என்று உன்னால் தானே என் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, உன்னால் தானே எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, உன்னால் தானே என்னுடைய பிள்ளைகள் சீர்கட்டு போனது, உன்னால் தானே என்னுடைய வாழ்க்கை உடைந்து போனது, உன்னால் தானே கிறிஸ்துவுக்குள் தூரமாய் போன உன் அயலவர்கள், இப்படி என்று சொல்லி சத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? உன்னால் தானே. ஆம், இந்த கொந்தளிக்கும் வாழ்க்கை, கடலின் கொந்தளிப்பு இன்றைக்கு அமைதல் வழி உண்டாக வழி என்ன? இந்த வழியை யோனா எங்களுக்கு சொல்லித்தாரார். என்ன வழி? யோனா 1ஆம் அதிகாரத்திலே 11 12 தயவு செய்து வாசிங்க. பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் தான் இதுக்கு காரணம், தூக்கி கடல்களை போடுங்க, அப்போ தத்தளிக்காது. என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டு விடுங்க. உண்மையாகவே அவரை தூக்கி ஆண்டவர்கிட்ட கெஞ்சி, அப்பா ஆண்டவனே இவர் நாங்கள் போட போகிறோம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த இரத்தப்படி எங்களை வரக்கூடாது, போட்டுறோன்னு போட்டாங்க. அதுக்கு பிறகு கடல் அமைதலாக போச்சு. பார்த்தீங்களா? பின்ன இன்றைக்கு நாமே காரணம் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும்? கடலில் நம்ம தூக்கி போட்டாதான் மட்டமாக அமைதியாக இருப்பான். சரியா? இப்போ ஆண்டவர் இயேசு சொன்னார் பாருங்க, இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனை ஆழ்ந்த சமுத்திரத்திலே தள்ளி விடணும், போட்டுவிடணும் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மத்திய சுவிசேஷத்தில் எடுத்து பாருங்க, மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாய்ச்சி பாருங்க. இடரல்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். எந்த மனுஷனால் இடரல் உண்டாகிறதோ வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லி கர்த்தர் சொல்ற. ஐயோ என்றால் வேதனை தான் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பணிகளுக்கும் இடரலாக நாம் இருக்கிறோமா? அவருடைய பரிசுத்த நாமம் தூஷிக்கப்படும்படியாக எங்களுடைய வாழ்க்கை அமைகிறதா? நமது முடிவு பயங்கரமானதாக இருக்கும் என்பதை நாம் ஒருபொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது அருமையானவர்களே. ஆனாலும் கர்த்தரிடத்திலே மகா இரக்கம் உண்டு. அதை நான் இப்பொழுது சுட்டி காட்டுறேன். நாம் இந்த யோனா சொன்னார், கடலுக்குள்ளதுக்கு என்ன போடு என்று சொல்லி. ஆம், நாம் அப்படியாக சாகும்படியாக கடலுக்குள்ளே போடும்படியாக நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மை விட்டுவிடவில்லை. அவரிடத்திலே மகா பெரிய இரக்கம் உண்டு. அதை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் என்று எவருமே இல்லை அருமையானவர்களே. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. எரேமியாவில் 31:3 தயவு செய்து வாசிங்க. ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். உலகத்திலே பாருங்க, நம்மை தேவன் தெரிந்து கொண்டது அநாதி தீர்மானம். நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா?
அப்படின்னு அவர் விட்டு விடுவாரா? அநாதி சிநேகத்தினால உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யம் கிருபையினாலே உன்னை இழுத்து கொள்ளுகிறேன், என்னிடத்தில் வா. இதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். சமுத்திரத்தில் போய் விழச் சொல்ல இல்லை, அல்ல தற்கொலை செய்து சாகென்று சொல்ல இல்லை, என்னிடத்திலே வா என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அநாதி சிநேகத்தினால நான் உன்னை சிநேகித்தேன், அந்த கிருபையினால் உன்னை நான் இழுத்துக்கொள்கிறேன், வா என்னிடத்தில். ஆம், அவருடைய மாறாத அன்பு உன்னை இப்பொழுதும் அழைக்கிறது, இப்பொழுதும் அழைக்கிறது. அதற்கு நீ உன்னை தாழ்த்த வேண்டும், உன்னை நீ தாழ்த்த வேண்டும். இந்த யோனா தன்னை தாழ்த்தினான், என்னாலே தான் இது உண்டானது என்று சொல்லி. அப்படி நீ உன்னை தாழ்த்த வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் மற்றவர்கள் என்று மற்றவர்களை சாட்டி கொண்டிருக்கக்கூடாது. என்னை நான் ஆராய்ந்து பார்த்து என்னை தாழ்த்த வேண்டும். இந்த கொந்தளிப்பில் இருந்து, இந்த கொந்தளிப்பு என்னால் தான் உண்டானது என்று உடனே தாழ்த்துங்க. கர்த்தர் பேசுகின்றார் பாருங்கள். 2 நாளாகமத்திலே 7 தொடக்கம் 14 வரைக்கும் வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பார்த்தீங்களா, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைச்சு, அருமையான பிள்ளைகளே சொல்லுகிறார், தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்போது கர்த்தர் உன் வாழ்க்கையிலே உன் நிமித்தமான உண்டான புயலை, கொந்தளிப்பை அவர் அடக்க வல்லவராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன். எல்லோரும் தயவு செய்து எழுந்து நிற்போமா? ஒரு பாடல் ஒன்றை நாங்கள் சேர்ந்து பாடுவோம். நாங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் பாடுவோம். கடல் கொந்தளித்து பொங்கி எழும்ப கப்பலாடிய செல்கையில் புயல் காற்று சீறி வீசிட பாய்மரம் கிழிந்து போகையில் இயேசுவே எங்களுடன் வந்தே கப்பலோட்டியாயிரு, காற்றை அமர்த்தி துணை நின்றே கரை சேர்ந்திட செய்திடு. இயேசுவே எங்களுடன் வந்து கப்பலோட்டியாயிரு, காற்றை அமர்த்தி துணை நின்றே கரை சேர்ந்திட செய்திடு. கப்பல் யாத்திரை போகும் போது கடும் மோசங்கள் வந்தாலே, ஏடி முழக்கம் மின்னல் காற்றே உமக்கு எல்லாம் அடங்கு. இருளில் நீர் பரஞ்சோதி, வெயிலில் நீர் நிழலே, யாத்திரையில் திசை காட்டி சாவிலங்கள் ஜீவனே. இருளில் நீர் பரஞ்சோதி, வெயிலில் நீர் நிழலே, யாத்திரையில் திசை காட்டி சாவிலங்கள் ஜீவனே. எங்கள் உள்ளம்
உம்மை நோக்கும் இன்ப துன்ப காலத்தில் எங்கள் ஆவி உம்மில் தங்கும் ஈகபர ஸ்தலத்தில் இயேசுவே எங்களுடன் வந்து கப்பலோட்டியாயிரு காற்றை அமர்த்தி துணை நின்று கரை சேர்ந்திட செய்திடு இயேசுவே எங்களுடன் வந்து கப்பலோட்டியாயிரு காற்றை அமர்த்தி துணை நின்று கரை சேர்ந்திட செய்திடு